வெல்கம் டு மை சேனல் இன் எஜுகேஷன். இந்த வீடியோவில் வந்து ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமான டீச்சிங் எக்ஸாமுக்கான சில ரிவிஷன் கொஷின்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து வாங்க இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். இதில் முதலாவது வந்து கேள்வி பார்த்திங்கன்னா, பாடசாலை ஒன்றின் வந்து பிள்ளைகள் கல்வி சுற்றுலாவுக்கு செல்ல வேண்டுமெனில் அதன் அங்கீகாரத்தை பெற வேண்டியது யாரிடம்? கோட்டக்கல்வி பணிப்பாளரிடம் இருந்தாகும். அதாவது கோட்டக்கல்வி பணிப்பாளரிடம் இருந்து தான் வந்து ஒரு பாடசாலைக்கு வந்து நம்ம பள்ளிக்கு, அதாவது பாடசாலை ஒன்றில் பிள்ளைகள் வந்து ஒரு ட்ரிப் கல்வி சுற்றுலா ஒன்று செல்ல வேண்டுமாக இருந்தால் அவங்க ஒரு கோட்டக்கல்வி பணிப்பாளர்கிட்ட வந்து ஒரு அங்கீகாரத்தை வந்து பெற வேண்டும். அடுத்தது, பாடசாலை ஒன்றினது சிற்றுண்டி சாலையை நிர்வகிப்பவர் யார்? பாடசாலையினது சிற்றுண்டி சாலைகளை நிர்வகிக்கக்கூடியவர் பாடசாலையின் சிற்றுண்டி சாலை குழு. இவங்க தான் வந்து இந்த பாடசாலை ஒன்றினது சிற்றுண்டி சாலையை வந்து நிர்வகிப்பாங்க. அடுத்தது, பாடசாலை ஒன்றில் வந்து மாணவர்களது வைத்திய பரிசோதனைகள் நடாத்தப்படுவது அது ஒரு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரியினால் ஆகும். உதவி பெறுகின்ற பாடசாலைகள் அரசினால் பொறுப்பேற்கப்பட்ட வருடம் 1960 பொறுப்பேற்கப்பட்டது. பாடசாலைகளை அரசு சுவீகரித்த சந்தர்ப்பங்களில் அரசினால் சுவீகரிக்கப்படாத போதும் அரசினது உதவிகள் வந்து தொடர்ந்தும் வழங்கப்படுகின்ற பாடசாலைகள், அதாவது அரசு வந்து பாடசாலைகளை சுவீகரித்தாலும் அல்லது சுவீகரிக்கப்படாத போதும் அரசினது உதவிகள் வந்து தொடர்ந்து ஒரு பாடசாலைக்கு வழங்கப்படுமாக இருந்தால் அது வந்து சமய தாபனங்களுக்கு உரிய பாடசாலைகள். இதுக்கு வந்து தொடர்ந்து வந்து என்ன செய்யும், அரசினது உதவிகள் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கும். அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக சீருடை வழங்குவது ஆரம்பிக்கப்பட்டது எந்த ஜனாதிபதியின் நிர்வாகத்தின் கீழாகும்? யார்? ஜனாதிபதி ஆர் பிரேமதாசோட ஆட்சி காலத்தில் வந்து பாடசாலை மாணவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, இலவசமாக சீருடைகள் வழங்குகிற திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது வந்து இலவச கல்வி சட்டமானது நிறைவேற்றப்பட்ட வருடம் யாது? அதாவது இலவச கல்வி சட்டம் வந்து 1947 நிறுவப்பட்டது. வசதி கட்டணம்ங்கிற ரீதியில் வந்து ஒரு மாணவர்கிட்ட இருந்து மாதம் ஒன்று அறவிடக்கூடிய ஒரு உயர்ந்தபட்ச தொகை எவ்வளவு? ஒரு வசதி கட்டணம் வந்து மாணவன்கிட்ட அறவிடுறேன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு அறவிடப்படக்கூடிய உயர்ந்தபட்ச பணம் வந்து 5 ரூபாய். 5 ரூபாய் தான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு மாணவன்கிட்ட வந்து அறவிடக்கூடிய அதிக உயர்ந்த பட்ச தொகை. தேசிய கல்வி கல்லூரிகளுக்கு பொறுப்பாக உள்ள கல்வி அமைச்சின் அலுவலகரின் பதவி பெயர் என்ன? அதாவது தேசிய கல்வி கல்லூரிகள் அதாவது நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு வந்து பொறுப்பாக இருக்கின்ற கல்வி அமைச்சின் அலுவலகரினது பதவி பெயரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி பணிப்பாளர் நாயகம். இவர் தான் வந்து நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு பொறுப்பாக உள்ள கல்வி அமைச்சினது அலுவலகர். தேசிய கல்வி நிர்வாக சட்டம் நிறுவப்பட்ட ஆண்டு யாது? 1985 தேசிய கல்வி நிர்வாக சட்டமானது நிறுவப்பட்டது. அவசர நிலைமைகளின் போது பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்காக நிறுவப்பட்டுள்ள ஐக்கிய நாடுகளின் விசேட நிறுவனம் யூனிசெஃப். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்ச கேள்விகள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பாடசாலைகளில் நடைபெறுகின்ற முக்கிய நிகழ்வுகள் தொடர்பான குறிப்புகளை பதிவு செய்கின்ற முக்கிய ஆவணம் சம்பவ திரட்டு புத்தகம். இது வந்து உங்களுக்கு நார்மலாகவே வந்து இந்த கொஷின்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த கேள்வியை பார்த்திங்கன்னா, செயல் ஆய்வு. அதாவது செயல் ஆய்வு என்பது யாது? செயல் வழி ஆய்வு என்பது யாதுன்னு சொன்னால், செயல் வழி ஆய்வுங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பணியினை ஆற்றுவர்கள் தங்களோட பணிகளை மேம்படுத்தி கொள்றதுக்காக மேற்கொள்ளுகின்ற ஒரு ஆய்வு. இதைத்தான் நம்ம செயல் வழி ஆய்வுன்னு சொல்கிறோம். அடுத்த ஆசிரியர் வகிவாகம் விளக்கப்படுகின்ற மாதிரிகை. இதை சொல்கிறது வந்து 3T மாதிரிகைன்னு சொல்கிறோம். டிரான்ஸ்மிஷன், டிரான்சாக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்மிஷன்ட கடத்தல், டிரான்சாக்ஷன் கொடுக்கல் வாங்கல், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிலை மாற்று.
தேசிய தொழில்சார் தகைமை என்பது யாது? அதாவது தேசிய தொழில்சார் தகைமைங்கிறது ஒரு குறிப்பிட்ட தொழிலுக்குரிய திறன்களை வெளிப்படுத்துவதற்காக அந்த தொழிலுக்குரிய அறிமுகங்களையும் செயல்முறைகளையும் கொண்ட ஒரு முறையாகும். இதைத்தான் சொல்கிறது தேசிய தொழில்சார் தகைமை என்று. அடுத்து பார்த்திங்கன்னா காண்டின் வரைவு என்பது யாது? காண்டின் வரைவுங்கிறது ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ளே பூரணப்படுத்தப்பட வேண்டிய பல்வேறு செயற்பாடுகளை கொண்ட ஒரு அட்டவணை. நம்ம என்ன குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ளோ முடிக்க வேண்டிய விடயங்களை கொண்ட பல்வேறு செயற்பாடுகளையும் கொண்ட ஒரு அட்டவணை தான் காண்டின் வரைவு என்பது. ஆசிரியர் தர கணிப்பீடு என்பது யாது? ஆசிரியர் தர கணிப்பீடுங்கிறது பாடசாலைகளில் ஆசிரியர்களினால் அமைக்கப்பட்ட பரந்த நோக்கங்களோடு தனியால் மற்றும் குழு ஆற்றுகைகளை இணைப்பதன் ஊடாக நிறுவனத்தின் ஆற்றுகைகளை உச்ச அளவு அடையத்தக்கதாக வடிவமைக்கப்பட்ட ஒரு செயல்முறை வடிவமாகும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வசதிகள் மற்றும் சேவை கட்டணங்கள் தொடர்பாக அறவிடப்படுகின்ற பணத்துக்கு எப்படிவத்தில் பற்றுச்சீட்டுகள் வழங்கப்பட வேண்டும்? பற்றுச்சீட்டுகள் கல்வி C100ங்கிற படிவம் வழங்கப்பட வேண்டும். இலங்கையில் சர்வதேச பாடசாலைகள் பதிவு செய்யப்படுவது கம்பெனிகள் பதிவு திணைக்களத்தினால் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இலங்கையில் கல்வி தொடர்பாக நிறைவேற்று நிர்வாக சபை நிறுவப்பட்ட வருடம் 1931ஆம் ஆண்டாகும். எனது அறியாமை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் எனக்கு உண்டு என கூறிய தத்துவ ஞானியார். எனது அறியாமையினை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் எனக்கு உண்டு என கூறிய தத்துவ ஞானி சோக்ரடிஸ் ஆகும். இவர்தான் இந்த கருத்தினை கூறியிருந்தார். இலங்கையில் யுனெஸ்கோ தேசிய ஆணைக்குழு அமைச்சின் கீழ் நிறுவப்பட்டுள்ளது? இலங்கையில் யுனெஸ்கோங்கிற அமைப்பு தேசிய ஆணைக்குழு எந்த அமைச்சின் கீழ் நிறுவப்பட்டுள்ளது? பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி அமைச்சின் கீழே தான் இது நிறுவப்பட்டுள்ளது. காப்போத்துற உயர்தர தகைமையானது தேசிய தொழில் தகைமை சட்டத்தின் எந்த மட்டத்திற்கு சமமானது? அதாவது NVQ லெவல் எத்தனையாவது சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் NVQ லெவல் 4வது மட்டமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் நிர்வாக சேவை உத்தியோகத்தர்களுக்கு டிப்ளமா மற்றும் பட்ட மேற்பட்டங்கள் போன்றவற்றை வழங்குகின்ற பல்கலைக்கழகங்கள் அல்லது நிறுவனம் எது? இதை சொல்கிறது ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சிலிட்டான்னு சொல்கிற 1982ஆம் ஆண்டு இந்த சிலிட்டா ஆரம்பிக்கப்பட்டது. சிலிட்டாங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கையின் நிர்வாக சேவை உத்தியோகத்தர்களுக்கான டிப்ளமா பட்டங்கள் மற்றும் பட்ட மேற்பட்டங்கள் போன்றவற்றை வழங்குகின்ற பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனம். இதை சொல்கிறது சிலிட்டா, ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1982ஆம் ஆண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இலங்கையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள பசுமை பல்கலைக்கழகம் அது தெரியும், கொழும்பு மாவட்டம் ஹோமாகமையில் அமைக்கப்பட்டுள்ளது. தனது வரலாற்று குறிப்புகளுக்காக இலக்கிய நோபல் பரிசினை பெற்றுக்கொண்ட பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் யார்? அதாவது தங்களோட வரலாற்று குறிப்புகளுக்காக இலக்கிய நோபல் பரிசுகளை பெற்றுக்கொண்ட பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் பார்த்திங்கன்னு சொன்னால் வின்சென்ட் சர்ச்சில். இவர்தான் தனது வரலாற்று குறிப்புகளுக்காக இலக்கிய நோபல் பரிசினை பெற்றுக்கொண்ட பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் வின்சென்ட் சர்ச்சில். அடுத்தது கல்வி என்பது வாழ்க்கை செயல்முறை அன்றி அது எதிர்கால வாழ்க்கைக்கான ஆயுதமாகும் என எடுத்துரைத்த கல்வியலாளர் யார்? ஜான் டூயி தனது கருத்து எப்படி கூறியிருக்கிறான்னு சொன்னால் கல்விங்கிறது ஒரு வாழ்க்கைக்கான செயல்முறை அன்று அது ஒரு எதிர்கால வாழ்க்கைக்கான ஆயுதம், அதாவது எதிர்கால வாழ்க்கைக்கான ஆயுதம் அன்று என எடுத்துரைத்த கல்வியலாளர் ஜான் டூயி காணப்படுகின்றார். அடுத்தது சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக இலங்கையில் அமைக்கப்பட்ட தேசிய நிறுவனம் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையாகும். இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலாவது மத்திய கல்லூரி மத்துக்கம மத்திய கல்லூரி.
இலங்கை நூலகங்களின் புத்தகங்களை வகைப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற குறியீட்டு முறைமைக்கு வழங்கப்படுகின்ற பெயர் டூயி தசம முறைமை ஆகும். மாகாண சபையில் கடமையாற்றுகின்ற பிரதான அலுவலரின் பதவி பெயர் யாது? பிரதம செயலாளர் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிரியர்களுக்கான தகுதி காலம், அதாவது ஆசிரியர்களுக்குரிய தகுதியான் காலம் 3 வருடங்களாகும். ஆசிரியர் அதிபர்களுக்கு செயலாற்றுகை தரக்கணிப்பு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திகதி அதாவது செயலாற்றுகை தரக்கணிப்பானது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திகதியாக 2006ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 1ஆம் திகதி காணப்படுகின்றது. ஆசிரியர்களுக்கு வருடாந்தம் வழங்கப்படுகின்ற சுகஈன விடுமுறை அமைய விடுமுறை காலம் யாது? 20 நாட்கள் மற்றும் 21 நாட்கள். அதாவது சுகஈன விடுமுறை 20 நாட்கள், அமைய விடுமுறை காலம் 21 நாட்கள் ஆகும். ஓய்வூதியம் விண்ணப்பம் இளைப்பாறும் திகதிக்கு 3 மாதங்களுக்கு முன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதாவது ஒரு ஆசிரியர் ஓய்வூதியம் பெறுறன்னு சொன்னால் அவர் விண்ணப்பம் அந்த டேட் இளைப்பாறுற திகதிக்கு 3 மாதங்களுக்கு முதல் என்ன செய்யணும்? சமர்ப்பிக்கப்படணும். இளைப்பாறுவதற்கு ஒரு பெண் ஆசிரியர் விரும்பினால் கொண்டிருக்க வேண்டிய தகமைகள். ஒரு பெண் ஆசிரியர் ஓய்வு பெறணும் சொல்லி விரும்பினா அவர் குறைந்தது 20 வருட காலம் சேவை காலம் அல்லது 50 வயதை அவர் பூர்த்தி அடைந்திருக்கணும். ஒன்று அவர் 20 வருஷம் வேலை செஞ்சு சேவிச்சிருக்கணும், அல்லது 50 வயதை அவர் பூர்த்தி அடைந்திருக்கணும். கல்வி சாராத ஊழியர்களுக்கு வருடாந்தம் வழங்கப்படுகின்ற சுகஈன விடுமுறை 24 நாட்கள், அமைய விடுமுறை 21 நாட்கள். அடுத்தது கல்வி சாராத ஊழியர்கள் பாடசாலை விடுமுறை தவணை காலங்கள் அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு அந்த காலத்துலேயும் வேலை தான், அவங்களுக்கு அந்த விடுமுறை வழங்கப்பட மாட்டாது. அடுத்தது பாடசாலைகளில் கடமை புரிகின்ற சிற்றூழியர்கள் தவிர்ந்த ஏனைய கல்வி சாராத ஊழியர்கள் கடமையாற்ற வேண்டிய காலம் மதிய உணவு நேரத்தோடு சேர்த்து 7:45 மணித்தியாலம் என்ன செய்யணும்? அவங்க ஒர்க் பண்ணணும். பதவியில் இருந்து ஒருவர் ராஜினாமா செய்வதாக இருந்தால் கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், தங்களோட திணைக்கள தலைவரூடாக நியமன அதிகாரிக்கு 1 மாதங்களுக்கு முன்னறிவித்தலில் கடிதம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும், அல்லது 1 மாத சம்பளத்தை திணைக்களத்திற்கு செலுத்தணும். அதாவது ஒருவர் பதவியை ராஜினாமா செய்கிறேன்னு சொன்னால் அவர் திணைக்களத்துக்கு 1 மாதத்துக்கு முதல்ல என்ன செஞ்சிடணும்? அறிவிச்சிடணும். அப்படி அறிவிக்காட்டி அவர் 1 மாத சம்பளத்தை என்ன செய்வாங்க? திணைக்களத்துக்கு அவங்க கொடுக்கணும். அவர் சம்பளம் அவர் கிடைக்க மாட்டார். அடுத்தது தொழில்வாண்மையாளர் என்ற வகையில் அதிபர் ஒருவருக்கு இருக்கக்கூடிய பண்புகள். அதாவது அதிபருங்கிறவர் எப்படி இருக்குன்னு சொன்னால், நிபுணத்துவ அறிவு கொண்டவராகவும் நடைமுறை சாத்திய பண்பு, தேர்ச்சி, வகை கூறுதலும் பொறுப்பும் போன்ற பண்புகளை உடையவராக ஒரு அதிபர் காணப்பட வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆசிரியருக்கான விடுமுறை லீவுகள் நாம் பார்க்கும்போது லீவுகள் பெற்றுக்கொள்ளுகின்ற போது 125 படிவங்களை பூரணமாக முறையாக பூர்த்தி செய்து அதை முன் அனுமதியினை பெற்றுக்கொள்ள வேண்டும். 125 ஃபார்ம்ங்கிற அந்த ஃபார்மை அவங்க என்ன செய்யணும்? முன் அனுமதியாக அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அதன் மூடாக முன் அனுமதியை பெற்றுக்கொள்ளணும். வேறு பாடசாலைகளுக்கு அல்லது நிறுவனங்களுக்கோ தற்காலிக இணைப்புகளின் போது செய்யப்பட்டிருக்கின்ற கல்வி சாராத பணிக்குழுவின் அனைவரது லீவு விவரங்களையும் கல்வி B100 மூலம் மாதாந்த சம்பளம் பெறும் நிறுவனங்களுக்கு பாடசாலைக்கு வழங்க வேண்டும். அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், லீவு பெற்றுக்கொள்கிறேன்னு சொன்னால் 125 பொது 125ங்கிற படிவத்தை பூர்த்தி செய்யணும். பூர்த்தி செய்து அதன் மூலமாக அவங்க என்ன செய்யணும்? முன் அனுமதியை பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, வேறு பாடசாலைகளுக்கு அல்லது நிறுவனங்களுக்கு தற்காலிகமாக இணைப்பு செய்யப்பட்டிருக்கின்ற, அதாவது வேறு பாடசாலைக்கு அல்லது நிறுவனங்களுக்கு டெம்பரரியாக போகிறேன்னு சொன்னால் கல்வி சார்ந்த அல்லது கல்வி சாராத பணிக்குழுவினது அனைவரது லீவு விவரங்களையும்
கல்வி B100ங்கிற ஃபார்ம் மூலமாக மாதாந்த சம்பளம் பெறுகின்ற அந்த நிறுவனத்திற்கு அல்லது பாடசாலைக்கு அவங்க என்ன செய்யணும், வழங்க வேண்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்காக லீவுக்காக விண்ணப்பிக்கிறவங்க, ஃபாரிங்குக்கு போகிறார்கள், தங்களோட லீவுக்காக விண்ணப்பிக்கிறவங்க என்ன செய்யணும், தனிப்பட்ட வெளிநாட்டு லீவு கோரி விண்ணப்பிக்கின்ற போது 3 மாதங்கள் வரை குறுகிய கால அடிப்படையிலான லீவு கோருவதற்கு தொழில் அல்லது கற்கை செயற்பாடுகளுக்காக நீண்டகால லீவு கோரி விண்ணப்பிக்க முடியும். சில ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக என்ன செய்வாங்க, லீவுக்கு அப்ளிகேஷன் போவாங்க. போகிறது போது வந்து 3 மாதங்கள் வரை குறுகிய அடிப்படையிலான லீவு கோருவதோடு தொழில் அல்லது கற்கை செயற்பாடுகளுக்காக நீண்டகால லீவு கோரி சிலாக்கள் படிக்கிறதுக்கு அவங்க என்ன செய்வாங்க, லீவு கோரி விண்ணப்பிக்க முடியும். 3 மாதங்கள் வரை குறுகிய கால அடிப்படையிலான லீவு கோருவதோடு தொழில் அல்லது கற்கை செயற்பாடுகளுக்காக நீண்டகால லீவுகளும் கோரி என்ன செய்யலாம், விண்ணப்பிக்கலாம். பணிக்குழு உறுப்பினர்கள் வெளிநாட்டுக்கு லீவு கோரி விண்ணப்பிக்கின்ற போது 126 படிவத்தில் லீவுக்காக விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது பணிக்குழு உறுப்பினர்கள் வந்து என்ன செய்யணும் சொன்னால் வெளிநாட்டுக்கு லீவு கோரி விண்ணப்பிக்கின்ற போது அவங்களுக்கான படிவம் என்ன, 126 125 பார்த்தோம், அது சும்மா நார்மலாக நம்ம லீவ் எடுக்கிறது. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்காக லீவ் எடுக்கிறார்கள் என்ன செய்யணும், 126 பொது 126ங்கிற படிவத்தை அவங்க என்ன செய்யணும், விண்ணப்பிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லீவுக்கான விண்ணப்ப கடிதம், பதில் கடமை நிறைவேற்றல் கடிதம், உரிய பின் இணைப்பு மற்றும் சேவையில் நிரந்தரப்படுத்தப்பட்ட கடிதங்கள், வருடாந்தில் மீதியாக உள்ள லீவுகள் போன்ற விடயங்கள் எல்லாம் என்னதுன்னா அவங்க அது கூட சமர்ப்பிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள், கல்வித்துறை உத்தியோகத்தர்கள் வந்து வெளிநாட்டு பயணங்களுக்காக விடுமுறைகளை அனுமதிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கி, மாகாண கல்வி பணிப்பாளர். இவருக்கு தான் வந்து ஆசிரியர்கள், கல்வித்துறை சார்ந்த உத்தியோகத்தர்கள் வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறைகளை அனுமதிக்கின்ற அதிகாரம் மாகாண கல்வி பணிப்பாளர் தான் காணப்படுதான். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் அல்லது அதற்கு குறைவான காலப்பகுதிக்கான குறுகிய கால வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறைகள் மாகாண கல்வி பணிப்பாளர்களே அனுமதிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 6 மாதங்களுக்கு குறைவாக காணப்படுகின்ற குறுகிய கால வெளிநாட்டு பயணங்களை மாகாண கல்வி பணிப்பாளர் தான் என்ன செய்யலாம், அனுமதிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு லீவுகளை வந்து நாம் எவ்வாறு கணக்கிடலாம். அதாவது பாடசாலையில் நடாத்தப்படுகின்ற காலத்தில் வந்து தனிப்பட்ட தேவைகளுக்காக வெளிநாடு செல்கின்ற போது அந்த லீவு வந்து காலத்துக்கு கணக்கிடப்படும் வார இறுதி விடுமுறைகள் அல்லது பொது விடுமுறைகள் சம்பளமற்ற லீவுகளாக கணக்கிடப்படுகின்றது. அதாவது பாடசாலைகள் வந்து நடாத்தப்படுகின்ற காலங்களுக்குள்ள தங்களோட தேவைக்காக அவங்க வந்து லீவுக்கு செல்லும்போது அந்த லீவு என்ன செய்து, அந்த லீவு காலத்துக்கு வந்து கணக்கிடப்படுகின்ற வார இறுதி விடுமுறைகள் அல்லது பொது விடுமுறைகள் வந்து சம்பளமற்ற லீவாக கருதப்படுகின்றது. அவங்களுக்கு என்ன செய்து, சம்பளம் வழங்கப்பட மாட்டாது. பாடசாலை விடுமுறை காலத்தில் அவங்க வெளிநாட்டுக்கு சென்ற போது அவங்களுக்கு என்னது, சம்பளத்துடன் ஊடான லீவாக கருதப்படும். இப்போ எப்படின்னு சொன்னால் ஸ்கூல் லீவாக இருக்கிற அந்த காலத்தில் அவங்க வெளிநாட்டுக்கு குறுகிய கால வெளிநாட்டுக்கு போனாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யுது, அரசாங்கம் சம்பளத்தை கொடுக்கும். அது இல்லாமல் இவங்க இப்போ ஸ்கூல் நடக்கிற காலத்தில் போனாங்கன்னா அரசாங்கம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டான். சம்பளமற்ற லீவு காலத்தில் சனி ஞாயிறு பொது விடுமுறை தினங்கள் சம்பளமற்ற லீவாக கருதப்படும். அதுக்கு வந்து என்ன, சம்பளம் இல்லை. சனி ஞாயிறு மற்றும் பொது விடுமுறை தினங்கள் சம்பளமற்ற லீவாக கருதப்படும். அது எப்போன்னு சொன்னால் சம்பளமற்ற லீவு காலத்தினுள் அவங்க எப்படி அவங்க இப்போ ஸ்கூல் நடக்கிற காலத்தில் போனாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த காலத்தில் வர சனி ஞாயிறும் சம்பளமற்ற லீவாக தான் கருதப்படும். தனிப்பட்ட கற்கை அல்லது தொழில் பணிகளுக்காக 1 வருடம் 5 வருடம் வரை என்ன செய்யலாம், வெளிநாட்டுக்கு லீவு பெற்றுக்கொள்ளலாம். அந்த முழு காலமும் அவங்களுக்கு சம்பளமற்ற லீவாகவே கருதப்படும். அந்த காலத்தில் அவங்களுக்கு சம்பளமே வழங்கப்பட மாட்டாது. அடுத்தது வந்து மாணவர்கள் வெளிநாட்டுக்கு செல்கிற, அதாவது மாணவர்கள் வந்து இளங்கலை திட்ட அல்லது புறக்கிருத்தி செயற்பாடுகளுக்காக மாணவர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற சந்தர்ப்பங்களில்
தேசிய பாடசாலையாக இருந்தால் வலய அல்லது மாகாண கல்வி பணிப்பாளரின் ஊடாக நிரல் கல்வி அமைச்சின் செயலாளர்களுக்கு சமர்ப்பித்து அனுமதி அதாவது மாணவர் ஒரு ஆள் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறாருன்னு சொன்னால் அவர் அது தொடர்பாக யாருக்கு அறிவிக்கணும்? தேசிய பாடசாலையாக இருந்தால் அவர் வலய மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளர் ஊடாக நிரல் கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அவர் என்ன செய்யணும்? சமர்ப்பிக்கணும். அதே அவர் மாகாண பாடசாலை ஒன்றில் படிப்பவராக இருந்தால் வலய மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளர் ஊடாக நிரல் கல்வி அமைச்சின் செயலாளருக்கு சமர்ப்பித்து அவர் அனுமதியை பெற்றுக்கொள்ளணும். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்கூலில் படிக்கிற மாணவன் வெளிநாட்டுக்கு செல்ல போகிறான்னு சொன்னால் அவர் ஒரு நேஷனல் ஸ்கூலில் படிக்கிறவராக இருந்தால் வலய மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளர் ஊடாக நிரல் கல்வி அமைச்சின் செயலாளருக்கு என்ன செய்யணும்? அவர் அனுமதியை பெற்றுக்கொள்ளணும். அதே சந்தர்ப்பத்தில் அவர் மாகாண ப்ரொவின்ஷியல் ஸ்கூலில் படிக்கிறவராக இருந்தால் வலய மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளர் ஊடாக நிரல் கல்வி அமைச்சின் செயலாளருக்கு என்ன செய்யணும்? அவர் சமர்ப்பித்து அனுமதி என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் காணப்படுகின்ற பாடசாலையின் அபிவிருத்தி திட்டங்களை தயாரிப்பதில் அதிபருக்கு உதவி புரியக்கூடியவராக பிரதி அதிபர் காணப்படுவார். பாடசாலையின் அபிவிருத்தியை திட்டங்களை தயாரிப்பதில் அதிபருக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஆளுன்னா பிரதி அதிபர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் அண்ட் கமெண்ட். உங்களோட கமெண்ட்ஸும் உங்களோட லைக்ஸும் தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Please support my channel.